ஓம் சாந்தி 20-4-2025 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 18-1-2005 மதுபன். முரளியின் தலைப்பு: நொடியில் தேக உணர்விலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையின் அனுபவம் செய்யுங்கள் மற்றும் முக்தி ஜீவன் முக்தி கொடுக்கும் வள்ளல் ஆகுங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள லக்கி மற்றும் லவ்லி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது அதிருஷ்டசாலியான மற்றும் அன்பான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் ஸ்நேகத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். இந்த பரமாத்ம ஸ்நேகம் அலௌகீக ஸ்நேகமாகும். இந்த ஸ்நேகம்தான் குழந்தைகளை தந்தையினுடையவராக ஆக்கியிருக்கிறது. ஸ்நேகம்தான் சகஜமாக வெற்றியாளராக ஆக்கியிருக்கிறது. இன்று அமிர்த வேளையிலிருந்து நாலாபுறங்களிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய ஸ்நேகத்தின் மாலையை தந்தைக்கு அணிவித்தார்கள். ஏனென்றால் இந்த பரமாத்மா ஸ்நேகம் எதிலிருந்து எதுவாக ஆக்கிவிடுகிறது என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியும். ஸ்நேகத்தின் அனுபவம் அநேக பரமாத்மா பொக்கிஷங்களுக்கு எஜமானராக ஆக்கியிருக்கிறது. மேலும் அனைத்து பரமாத்மா பொக்கிஷங்களின் கோல்டன் சாவியை தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த கோல்டன் சாவி எது தெரியும் தானே? அந்த கோல்டன் சாவி மேரா பாபா, அதாவது என்னுடைய பாபா. மேரா பாபா என்று சொன்னீர்கள், அனைத்து பொக்கிஷங்களுக்கும் அதிகாரியாகி விட்டீர்கள். அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தினால் நிரம்பியவராக ஆகிவிட்டீர்கள். அனைத்து சக்திகளினால் சக்திசாலியாக ஆகிவிட்டீர்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாவாக ஆகிவிட்டீர்கள். இப்படிப்பட்ட நிரம்பிய ஆத்மாக்களின் உள்ளத்திலிருந்து என்ன பாடல் வருகிறது? பிராமணர்களின் கஜானாவில் கிடைக்காத பொருளே இல்லை என்ற பாடல் வருகிறது. 18th ஜனவரி இல்லையா? அப்ப எல்லாருக்குமே சாக்கார் பாபா மீது ஸ்நேகம் இருக்கும். ஆகையில பாபா சொல்லிட்டு இருக்கிறார், இது அலௌகீக ஸ்நேகம். இந்த ஸ்நேகம்தான் குழந்தைகளை தந்தையினுடையவராக ஆக்கியிருக்கு, வெற்றியாளராக ஆக்கியிருக்கு. இந்த ஸ்நேகம் எப்படி இருந்த ஆத்மாக்களை எப்படி மாத்திருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்நேகத்தின் அனுபவம் அநேக பரமாத்மா பொக்கிஷங்களுக்கு எஜமானராக ஆக்கியிருக்கு. அந்த பரமாத்மா கஜானாவின் கோல்டன் சாவியே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்றார். அதனால அந்த கோல்டன் சாவி எது தெரியுமா? மேரா பாபா. மேரா பாபா அப்படின்னு சொல்லி ஸ்நேகமாக சொன்னீங்க, அனைத்து பொக்கிஷங்களுக்கு அதிகாரி ஆயிட்டீங்க அப்படின்றார். ஆகையால அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தினால நிரம்பியவராக ஆயிட்டீங்க. ஆகையால உங்க உள்ளத்திலிருந்து என்ன பாடல் வருது அப்படின்னா, பிராமணர்களின் கஜானாவில் கிடைக்காத பொருளே இல்லை என்ற பாடல் தானே வருது அப்படின்றார். அந்த ஸ்நேகத்தின் சக்தி எவ்வளோ காரியங்கள் செய்கிறாங்க. ஆன்மீக சாதனையெல்லாம் செய்யணும்னா எவ்வளோ வைராகியம் இருக்கணும், எவ்வளோ தியாகம் பண்ணணும். சாதனைனா எவ்வளோ மணிக்கணக்காக சாதனை செய்யணும். ஆனால் அந்த ஸ்நேகத்தினால எவ்வளோ ஈஸியாக பாபாவை, பரமாத்மாவை நம்ம மேரா பாபான்னு சொல்லிட்டு எல்லா பிராப்திகளையும் அடைகிறோம். இது எவ்வளோ உயர்ந்த விஷயம். நிரம்பிய நிலையில இருக்கிறோம். இன்றைய நாளை நினைவு நாள் என்று சொல்கிறீர்கள். இன்று அனைத்து குழந்தைகளுக்கும் விசேஷமாக ஆதி தேவன் பிரம்மா பாபாவின் நினைவு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. பிரம்மா தந்தை பிராமண குழந்தைகளாகிய உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஏன்? ஒவ்வொரு பிராமண குழந்தையும் கோடியில் சிலராக இருக்கும் பாக்யவான் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். உங்களுடைய பாக்கியத்தை அறிவீர்கள் தானே?
பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் ஜொலித்து கொண்டிருக்கும் பாக்கியத்தின் நட்சத்திரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். இதே நினைவு நாளில் விசேஷமாக பாப் தாதா உலக சேவையின் பொறுப்பு கிரீடத்தை குழந்தைகளுக்கு அர்ப்பணம் செய்தார். எனவே இந்த நினைவு நாள் குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜ்ய திலகத்தின் நாள். குழந்தைகளுக்கு விசேஷமாக சாக்கார ரூபத்தில் வில் பவரை வில் செய்த நாள். சன் ஷோஸ் ஃபாதர், அதாவது மகன் தந்தையை வெளிப்படுத்துவார் என்ற பழமொழியை நடைமுறைப்படுத்தும் நாள். அதாவது பாப் தாதா அந்த 18 ஜனவரி நாளுடைய விசேஷ தன்மை என்னன்றது சொல்லிட்டு இருக்கிறார். இதே 18 ஜனவரி அன்றுதான் பாப் தாதா உலக சேவையின் பொறுப்பு கிரீடத்தை குழந்தைகளுக்கு அர்ப்பணம் செய்தார். ஆகையால இதற்கு ராஜ்ய திலகத்தின் நாள் அப்படின்னும் சொல்லலாம். அதே நேரத்துல குழந்தைகளுக்கு விசேஷமாக சாக்கார ரூபத்துல வில் பவரை வில் செய்த நாள் அப்படின்னு சொல்லலாம். எப்போ பாபா அவ்வியக்தமாய் குழந்தைகள் முன்னுக்கு வந்தாங்களோ அப்போதானே அவங்க பாபாவை வெளிப்படுத்துவாங்க, சன்ஷோஸ் ஃபாதர் செய்வாங்க. ஆகையால அந்த சன்ஷோஸ் ஃபாதர் என்ற பழமொழியை நடைமுறைப்படுத்தும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பாப் தாதா குழந்தைகள் நிமித்தமாகி சுயநலமற்ற உலக சேவை செய்வதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். நான் நிமித்தமாக்கிட்டேன், ஆனால் நீங்க நிமித்தமாகி சுயநலம் இல்லாம உலக சேவை செய்துட்டு இருக்கீங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றார். பாப் தாதா செய்விப்பவராக இருந்து செய்யும் குழந்தைகளின் ஒவ்வொரு அடியையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். இந்த உலகத்திலே அப்படித்தானே, தந்தையோ தாயோ குழந்தைகளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருந்தாங்க, அந்த குழந்தைகளும் அதையே செய்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல, நான் சொல்லி கொடுத்தது அப்படியே செய்கிறாங்க, கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே போல நாம கூட செய்விக்கிறவர் பாப் தாதா, நாம செய்கிறவங்க தான். இது பாபா தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு, நீங்கள் நிமித்த பாவத்தில் செய்யணும்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு அடியிலையும் அதை ஃபாலோ செய்கிறத பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறார். ஏனென்றால் சேவையின் வெற்றிக்கான விசேஷ ஆதாரம் இதுதான். அதாவது செய்விக்கும் தந்தை செய்கின்ற ஆத்மாவாகிய என் மூலமாக செய்விக்கிறார் என்பதுதான். அதாவது பாபா எல்லாம் வில் பவர்ஸையும் கொடுத்து நம்மளை முன்னுக்கு வச்சிருக்கிறார், நித்தமாக்கியிருக்கிறார். ஆகையில நமக்கு நான் செய்கிறேன்ற அகங்காரம் வரக்கூடாது. நான் எவ்வளோ டேலண்டட், நான் இவ்வளோ சேவை செய்கிறேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. செய்விக்கிறவர் பாபா, நான் செய்கிறேன், அந்த பாவம்தான் இருக்கணும். அப்போதான் சேவையில் வெற்றி கிடைக்கும். ஆகையில சேவையின் வெற்றிக்கான விசேஷ ஆதாரம் இதுதான் அப்படின்றார். அதாவது மதுபனில் மோகினி பெயின்ஜி கிளாஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கடைசியில் நீங்கள் பாபா கிட்ட போகும்போது பாபா ஒரு கேள்வி கேட்பார். அதாவது நீ என்ன செய்த அப்படின்னு கேட்பாரு. அப்போ நீங்கள் சொல்வீங்க, பாபா நான் 25 சென்டர் திறந்துட்டேன், 50 சென்டர் திறந்துட்டேன், 100 சென்டர் திறந்துட்டேன், இந்த சேவை செய்தேன், அந்த சேவை செய்தேன், இத்தனை பேரை உருவாக்குனேன் அப்படிலாம் சொல்லுவீங்க. அப்போ பாபா சொல்வாரா, அது நான் இல்லை செய்தேன், நீங்கள் என்ன செய்தீங்க அப்படின்னு கேட்பாரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னா செய்விக்கிறவர் பாபா, அவர் நம்மளை நிமித்தமாக்கி பவர் செய்ய கொடுத்து சேவிச்சிட்டு இருக்கிறார். அதை தெரியாம நாம தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசியில் கேட்பார் பாபா, அதை நான் செய்தேன், நீ என்ன செய்த. அதாவது எந்த அர்த்தத்தில் புரிய வச்சாங்க அப்படின்னா, சேவை பாபா செய்விக்கிறார், நாம் என்ன செய்யணும், நம்ம முயற்சி, சுய முயற்சி என்ன, சுயத்தினுடைய ஸ்திதி என்ன, மகிழ்ச்சியான மனநிலை உருவாக்கிட்டோமா, ஆடாத அசையாத ஒரு மனநிலை உருவாக்கிட்டோமா, டிஸ்டர்ப் ஆகாத நிலை, மூட் ஆஃப் ஆகாத நிலை, சக்திசாலியான நிலை, இதுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்.
முயற்சி அப்படின்னு புரிய வச்சாங்க. ஆகையால சேவையின் வெற்றிக்கான விசேஷ ஆதாரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் பாப்தாதா. செய்விக்கக்கூடியவன் நான், நீங்க செய்துட்டு இருக்கீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அகங்காரம் வராது. ஒவ்வொரு அடியிலையும் நீங்க செய்யற சேவையில வெற்றி அடைஞ்சிட்டே போவீங்க. செய்விக்கிறவர் பாபா, நான் செய்கிறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் நிமித்தமாக இருக்கிறேன், அவ்வளோதான். நான் ஆத்மா நிமித்தமாக இருக்கிறேன். ஏனென்றால் நிமித்த பாவத்தின் மூலம் பணிவு நிலை தானாகவே ஏற்படுகிறது. என்னுடையது என்ற பற்று எது தேக உணர்வில் கொண்டு வருகிறதோ அது பணிவு பாவத்தினால் தானாகவே முடிந்து விடுகிறது. அதாவது நிமித்தம் அப்படின்னு நினைக்கும் போது பணிவு வரும். பணிவு பாவம் இருக்கும் போது நான் செய்த, என்னுடைய புத்தி, என்னுடைய பிளானிங், என்னுடைய திறமை அப்படின்ற அந்த தேக உணர்வு, தேகத்தின் பற்று முடிந்து போயிடும் அப்படின்றார். இந்த பிராமண வாழ்க்கையில் அனைத்தையும் விட அதிக தடை ரூபமாக இருப்பது தேக பற்றின் நான் என்பதுதான். நான் செய்தேன், நான் தான் செய்ய முடியும், என்னுடைய ஐடியாஸ் தான் மற்றவங்களுடைய ஐடியாஸை விட நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு, என்ன போல யாரும் செய்ய முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிராமண வாழ்க்கையில அனைத்தையும் விட தடை ரூபமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். காம குரோத லோப மோக அகங்காரத்தை விட்டுட்டீங்க, ஆனா இந்த சூக்ஷ்ம அகங்காரத்துல அல்லது தேக பற்று என்ற அபிமானத்துல மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். செய்விப்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார், நான் நிமித்தமாகி செய்பவராகி செய்து கொண்டிருக்கிறேன் என்று இருந்தால் சகஜமாக தேக அபிமானத்தில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். மேலும் ஜீவன் முக்தியின் ஆனந்தத்தை அனுபவம் செய்வீர்கள். எதிர்காலத்திலோ ஜீவன் முக்தி கிடைக்கத்தான் போகிறது. ஆனால் இப்போது சங்கம யுகத்தில் ஜீவன் முக்தியின் அலௌகீக ஆனந்தம் அதைவிட இன்னும் அலௌகீகமானதாக இருக்கிறது. சத்தியுகத்தினுடைய ஜீவன் முக்தி இருக்கவே இருக்கு. ஆனா அதை விட இப்போ அனுபவிக்கிற அந்த ஜீவன் முக்தி நிலை இருக்கே, அதை விட இதுதான் சிறந்தது, அலௌகீகமானது அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். அங்கே துக்கமே இல்லை, சுகமா இருப்போம்னா அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா இங்க எவ்வளோ பிரச்சனைகள் துன்பங்கள் இருக்கு. அந்த சூழ்நிலைகள்ல விடுபட்டு இருக்கிறோம், ஆனந்தமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அப்ப இதுதானே உயர்ந்தது. ஆகையால அதை விட இதுதான் இன்னும் அலௌகீகமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பிரம்மா தந்தையை பார்த்தீர்கள். அவர் கர்மம் செய்து கொண்டே அதன் பந்தனத்தில் இருந்து விடுபட்டு இருந்தார். வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தாமரை மலர் போல் விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருந்தார். இவ்வளவு பெரிய குடும்பத்தின் பொறுப்பு, வாழ்க்கையின் பொறுப்பு, யோகியாக மாற்றுவதற்கான பொறுப்பு, பரிஷ்தாவிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்கான பொறுப்பு இருந்த போதிலும் கவலையற்ற மகாராஜாவாக இருந்தார். இதற்கு தான் ஜீவன் முக்தி ஸ்திதி என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் பக்தி மார்க்கத்திலும் பிரம்மாவின் ஆசனமாக தாமரை மலரை காட்டுகிறார்கள், கமல ஆசனதாரியாக காட்டுகிறார்கள். ஆகையால் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் சங்கம யுகத்திலேயே ஜீவன் முக்தியை அனுபவம் செய்ய வேண்டும், செய்தே ஆக வேண்டும். பாப்தாதாவிடமிருந்து முக்தி, ஜீவன் முக்தியின் ஆஸ்தி இந்த நேரத்தில்தான் கிடைக்கிறது. இந்த நேரத்தில்தான் மாஸ்டர் முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கும் வள்ளல் ஆக வேண்டும். ஆகியிருக்கிறீர்கள், இன்னும் ஆக வேண்டும். மாஸ்டர் முக்தி, ஜீவன் முக்தியின் வள்ளல் ஆகுவதற்கான விதி இதுதான். அதாவது நொடியில் தேக பற்றிலிருந்து விடுபட்டு விட வேண்டும். இந்த பயிற்சி இப்போது அவசியமாக இருக்கிறது. இதுபோல் மனதை கட்டுப்படுத்தும் சக்தி இருக்க வேண்டும்.
எப்படி கை கால்கள் போன்ற ஸ்தூல கர்மேந்திரியங்கள் இருக்கிறது, அவற்றை எப்போது வேண்டுமோ எப்படி வேண்டுமோ அப்படி இயக்க முடியும். நேரம் பிடிக்கிறதா என்ன? யோசியுங்கள். இப்போது கையை மேலே தூக்க வேண்டும் என்றால் நேரம் பிடிக்கிறதா? செய்ய முடியும் தானே? கையை மேலே உயர்த்துங்கள் என்று இப்போது பாப்தாதா சொன்னால் செய்வீர்கள் தானே? இப்போது செய்ய வேண்டாம், ஆனால் செய்ய முடியும். அதாவது பாப்தாதா கேட்டுட்டு இருக்கிறார். இப்போ நான் கை தூக்க சொன்ன தூக்குவீங்க தானே? அதுக்காக இப்ப தூக்காதீங்க, தூக்க முடியும் தானே? எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். கை கால்கள் மீது எப்படி உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கோ அதுபோல மனதின் மீது கண்ட்ரோல் இருக்கணும்ன்றார். அதுபோல் மனதின் மீது அவ்வளவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். எங்கே மனதை ஒருமுகப்படுத்த விரும்புகிறீர்களோ அங்கே மனம் ஒருமுகப்பட வேண்டும். கை கால்களை விட மனம் சூக்ஷ்மமானதுதான், ஆனாலும் உங்களுடையது தானே. என்னுடைய மனம் என்று தானே சொல்கிறீர்கள், உன்னுடைய மனம் என்று சொல்வதில்லை தானே. ஸ்தூல கர்மேந்திரியங்கள் எப்படி கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அதேபோல் மனம் புத்தி சம்ஸ்காரம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அப்போது நம்பர் 1 வெற்றியாளர் என்று சொல்ல முடியும். விஞ்ஞானிகள் ராக்கெட் மூலமாக அல்லது தங்களுடைய சாதனங்கள் மூலமாக இந்த லோகம் வரைதான் செல்கிறார்கள். அதிகத்திலும் அதிகபட்சம் கிரகங்கள் வரை செல்கிறார்கள். ஆனால் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் 3 உலகங்கள் வரை செல்ல முடியும். நொடியில் சூக்ஷ்ம உலகம், நிராகார உலகம் மற்றும் ஸ்தூலத்தில் மதுபன் வரையோ வந்து சேர முடியும் அல்லவா? மதுபனத்திற்கு போக வேண்டும் என்று மனதிற்கு கட்டளையிட்டால் நொடியில் போக முடியுமா? உடலால் அல்ல, மனதால். அதேபோல் சூக்ஷ்ம வதனத்திற்கு போக வேண்டும், நிராகார வதனத்திற்கு போக வேண்டும் என்று கட்டளை இடுங்கள். ஆக 3 உலகங்களுக்கும் எப்போது வேண்டுமோ அப்போது மனதை அங்கே சேர்ப்பிக்க முடியுமா? பயிற்சி இருக்கிறதா? அதாவது இப்ப மதுபனத்தை நினைச்சா நம்ம அங்க போயிடுவோம். அதே போல 3 உலகங்களுக்கும், ஸ்தூல உலகம் மட்டும் இல்ல, சூக்ஷ்ம உலகம், நிராகார உலகம், எங்கே வேணுமோ எப்போது வேணுமோ நினைச்சா நம்முடைய மனம் அங்கே போயிடணும். அந்த மாதிரியான பயிற்சி இருக்கா அப்படின்னு கேட்கிறார். இப்போது இந்த பயிற்சியின் அவசியம் அதிகமாக இருக்கிறது. பாப்தாதா பார்க்கிறார், பயிற்சியையோ செய்கிறீர்கள், ஆனால் எப்போது வேண்டுமோ எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் ஒருமுகம் ஆகிவிட வேண்டும். ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும், தடுமாறக்கூடாது. இதன் மீது இன்னும் கவனம் கொடுக்க வேண்டும். அதாவது நீங்க பயிற்சி செய்யலைன்னு சொல்லல, பயிற்சியோ நீங்க செய்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் இப்ப எந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கணும் அப்படின்னா, எப்போ வேணுமோ எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் நம்முடைய மனம் அங்கே ஒருமுகம் ஆயிடணும். அது மட்டும் இல்ல, மனம் ஆடாமல் அசையாமல் இருக்கணும், அலைச்சலில் வரக்கூடாது. இந்த விஷயங்களுக்கு இன்னும் கவனம் கொடுக்கணும் அப்படின்றார். செய்துட்டு இருக்கிறீங்க, ஆனா இன்னும் செய்ய வேண்டியது இருக்குன்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஆகையால் தான் மனதை வென்றவர் உலகத்தை வென்றவர் என்று பாடப்பட்டிருக்கிறது. இப்போது மனம் அவ்வப்போது ஏமாற்றத்தையும் கொடுக்கிறது. ஆகையால் பாப்தாதா இன்றைய சக்திசாலி நாளில் இந்த சக்தியின் மீது விசேஷ கவனம் கொடுக்க வைக்கிறார். ஹே சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளே, இப்போது இந்த விசேஷ பயிற்சியை போகும் போதும் வரும் போதும் சோதனை செய்யுங்கள். அதாவது பொதுவா ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னா நம்முடைய எண்ணங்கள் அதுல ஏகாகிரமாகி இருக்கணும், ஒருமுகமாகி இருக்கணும். அப்போதான் அந்த ஃபோக்கஸ் இருக்கும் போது நம்ம அதுல வெற்றி அடைய முடியும், அதை சிறப்பாக செய்ய முடியும். சாதாரண ஒரு காரியத்திற்கே அந்த மனம், அந்த எண்ணங்கள் அங்கே ஒருமுகம் ஆகணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ உயர்ந்த ஒரு நிலை அடையணும். மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தியின் வள்ளல் ஆகணும் அப்படின்னா
தேக அபிமானத்திலிருந்து, தேக பற்றிலிருந்து ஒரு செகண்ட்ல விடுபடணும்னா, அதுக்கு பயிற்சி வேணும் தானே! ஏன்னா, மைண்டு எங்கேயோ புயல் வேகத்துல ஓடிட்டே இருக்கும். சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், வேற எங்கேயோ சிந்தனை இருக்கும். ஏன் கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இருக்கிறோம், ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும். பிரஷ் பண்ணிட்டு இருக்கிறோம், வேற ஏதோ யோசனையில இருப்போம். ஆகையால ஏகாகிரதா கான்சென்ட்ரேஷன் வேணும்னா முதல்ல நம்ம என்ன காரியம் செய்கிறோமோ நம்ம மனம் அதில் தான் இருக்கணும், எண்ணங்கள் அதில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹையர் கான்ஷியஸுக்கு போகணும். பாபா நினைவில் இல்லை உயர்ந்த எண்ணங்களில் உயர்ந்த சிந்தனைகளில் ஒருமுகமாகணும். ஆகையால போகும்போது வரும்போது இப்படி இருக்கா அப்படின்னு சோதனை செய்யுங்க அப்படின்றார். ஏனென்றால் நேரப்படி இப்போது திடீரென்று நடக்கும் விளையாட்டை அதிகமாக பார்ப்பீர்கள். அதற்காக ஒருமுகப்படுத்தும் சக்தி அவசியமாக இருக்கிறது. ஆகையால எண்ணங்களை ஒருமுகப்படுத்தக்கூடிய பயிற்சி நிறைய வேணும். அதை சின்ன சின்ன விஷயங்கள்ல பிராக்டிஸ் பண்ணலாம். தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம், அப்போ நம்முடைய கவனம் அங்கே இருக்கா, நம்முடைய எண்ணங்கள் சிந்தனை. அதனால்தான் பாபா என்னை நினைச்சிட்டு குடிங்கன்றார். இல்லை சூரஜ் பாய் சொல்றாரு இல்லையா, சார்ஜ் பண்ணிட்டு குடிங்க. அதுபோல ஏதாவது யுக்தி வச்சுக்கிட்டு ஆகமத்தும் நம்ம என்ன காரியம் செய்கிறோமோ மனம் அதில் லயிக்கணும், ஏகாகிரம் ஆகணும். அந்த பழக்கம் வந்துடுச்சுன்னா யோகத்திலையும் அதே பழக்கம் நமக்கு ஹெல்ப் பண்ணும், சாதனை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். முரளி படிக்கிறதுல கூட புரிஞ்சுக்கிறதுல கூட ரொம்ப உதவியாக இருக்கும். ஒருமுகப்படுத்தும் சக்தியின் மூலம் திடத்தன்மையின் சக்தியும் சகஜமாகவே வந்துவிடுகிறது. மேலும் திடத்தன்மை வெற்றியை தானாகவே அடைய வைக்கிறது. எனவே விசேஷமாக சக்திசாலி நாளில் இந்த சக்திசாலி நிலைக்கான பயிற்சியின் விசேஷ கவனம் வையுங்கள். ஆகையால்தான் பக்தி மார்க்கத்திலும் மனதிடம் தோற்றவர்கள் தோற்றார்கள், மனதிடம் வென்றவர்கள் வென்றார்கள் என்று சொல்கிறார்கள். எப்போது என்னுடைய மனம் என்று சொல்கிறீர்களோ அப்போது என்னுடையது என்பதின் மீது எஜமானராகி சக்திகளின் கடிவாளத்தின் மூலம் வெற்றி அடையுங்கள். எவ்வளோ அழகா சொல்லிட்டு இருக்கிறார். என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டீங்கனால அதுக்கு நீங்க தான் எஜமானர் இல்லையா? அப்போ அந்த குதிரை மீது நீங்க தான் அமர்ந்திருக்கீங்க, அந்த குதிரைக்கு நீங்க தான் எஜமானர். அடுத்தது என்ன வேணும்? கடிவாளம் வேணும் இல்லையா? சக்திகளின் கடிவாளத்தின் மூலம் வெற்றி அடையுங்கன்றார். இந்த புதிய வருடத்தில் இந்த ஹோம்வொர்க் மீது விசேஷ கவனம் கொடுங்கள். நீங்கள் யோகியாக இருக்கிறீர்கள், இப்போது பிரயோகி ஆகுங்கள். அதாவது பயன்பாட்டில் வரக்கூடியவர் ஆகுங்கள். அதாவது நீங்க யோகா செய்றீங்க, அந்த யோகத்தின் சக்திகள் நடைமுறை காரியத்துல கொண்டு வந்து வெற்றி அடையணும், பிரயோகம் செய்யணும், பயன்பாட்டில் கொண்டு வரணும். இதற்கு தான் பயன்பாட்டில் கொண்டு வருவது என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி இன்றைய நாளில் ஸ்நேகத்தின் உரையாடல், ஸ்நேகத்தின் புகார்கள் மற்றும் சமமாகுவதற்கான ஊக்க உற்சாகம் என 3 வித உரையாடல்களும் பாப் தாதாவிடம் வந்தது. ஸ்நேகத்தின் புகார்கள் அப்படின்னா, பாபா நீங்க மட்டும் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க, ஆரம்பத்துல எல்லாம் ஒன்னா போவோம் தானே நீங்க சொன்னீங்க, இப்ப நீங்க சூக்ஷ்மோத்தனத்துல போயிட்டு உட்காந்துட்டீங்க அப்படின்னு இந்த ஸ்நேகத்தின் புகார்கள் இருக்கதான் செய்யும் ஆரம்பத்துல வந்தவங்களுக்கு. ஆகையால ஸ்நேகத்தின் உரையாடல், ஸ்நேகத்தின் புகார்கள், சமமாக ஆகுவதற்கான ஊக்க உற்சாகம், இந்த 3 விதமான உரையாடல்களும் பாபாவிடம் வந்து சேர்ந்தது அப்படின்றார். நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் சிநேகம் நிறைந்த நினைவுகள், சிநேகம் நிறைந்த அன்பு பாப் தாதாவிடம் வந்து சேர்ந்தது. பாருங்க, சிநேகம் நிறைந்த அன்பு அப்படின்னா என்ன? நமக்கு பாப் தாதாவின் மீது அன்பு இருக்கு, ஆனா அந்த அன்புல பற்று இல்லை, அலௌகீக சிநேகம் இருக்கு. கடிதங்கள் வந்தது, உரையாடல்களும் வந்தது, செய்திகளும் வந்து சேர்ந்தது.
பாப்தாதா குழந்தைகளின் அன்பை ஸ்வீகாரம் செய்தார். அதற்கு கைமாறாக இதயபூர்வமான அன்பு நினைவுகளையும் கொடுத்தார். இதயத்தின் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். இப்போது தனித்தனியாக ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல முடியாதல்லவா? நிறைய இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய பெயர் சொல்லும் போது நிறைய பேர் இருக்காங்களே, அப்படி சொல்ல முடியாது. ஆனாலும் மூலை முடுக்குகளில் இருந்தும், கிராமங்களில் இருந்தும், நகரங்களில் இருந்தும், அனைத்து பக்கங்களின் குழந்தைகளிடம் இருந்தும், பந்தனத்தில் இருப்பவர்களிடம் இருந்தும், துக்கத்தில் இருப்பவர்களிடம் இருந்தும் அன்பு நினைவுகள் வந்து சேர்ந்தது. பந்தனத்துல இருக்கிறவங்களுக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ துக்கம் இருக்கும். அவங்க பாபா கிட்ட அவங்க துக்கத்தை வெளிப்படுத்துவாங்க. பாபா, எப்போ இந்த பந்தனம் முடிய போகுது? எனக்கே ஏன் இந்த மாதிரிலாம் பந்தனம் இருக்கு? உங்களை வந்து சந்திக்க கூட முடியல. சங்கம யுகத்துல நேரடியாக பகவான் எல்லாரையும் சந்திக்கும் போது அந்த பிராப்தி, அந்த பாகியம் எனக்கு கிடைக்கல. எங்க துக்கத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க பந்தனத்துல இருக்கிறவங்க. அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். ஸ்நேகத்தின் ரிட்டர்னாக இப்போது தன்னை டர்ன் செய்யுங்கள். அதாவது ஸ்நேகத்தின் கைமாறாக இப்போது தன்னை மாற்றிக் கொள்ளுங்கள். இப்போது மேடையில் உங்களுடைய நிரம்பிய நிலையின் ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துங்கள் என்று பாப்தாதா இதைதான் கூறுகிறார். உங்களுடைய நிரம்பிய நிலையின் மூலமாக துக்கமும் அசாந்தியும் முடிய வேண்டி இருக்கிறது. இப்போது உங்களுடைய சகோதர சகோதரிகளை அதிகமாக துக்கத்தை பார்க்க விடாதீர்கள். இந்த துக்கம் அசாந்தியிலிருந்து முக்தி அடைய வையுங்கள். மிகவும் பயத்தில் இருக்கிறார்கள். என்ன செய்வது, என்ன ஆகுமோ என்ற இருளில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஆத்மாக்களுக்கு வெளிச்சத்தின் பாதையை காட்டுங்கள். ஊக்கம் வருகிறதா? இரக்கம் வருகிறதா? இப்போது எல்லையற்றதை பாருங்கள். உங்களுடைய திருஷ்டி எல்லையற்றதில் செல்லட்டும். நல்லது. ஹோம்வொர்க் நினைவில் இருக்கிறது தானே? மறக்க கூடாது. பரிசு கொடுப்போம். 1 மாதத்தில் மனதை முழுமையாக கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலம் முழு மாதமும் எங்கே வேண்டுமோ எப்போது வேண்டுமோ அங்கே ஒருமுகப்படுத்த முடிய வேண்டும். இந்த சார்ட்டின் ரிசல்ட்டுக்கு பரிசு கொடுப்போம். சரிதானே? யார் பரிசு பெறுவீர்கள்? பாண்டவர்கள். பாண்டவர்கள் முதலில் பெறுவீர்களா? பாண்டவர்களுக்கு வாழ்த்துக்கள். சக்திகள் A1 பாண்டவர்கள் நம்பர் 1 என்றால் சக்திகள் A1. சக்திகள் A1 ஆகவில்லை என்றால் பாண்டவர்கள் A1 ஆவீர்கள். இப்போது வேகத்தை கொஞ்சம் தீவிரமாக்குங்கள். மெதுவாக இருக்கக்கூடாது. தீவிர வேகத்தின் மூலம்தான் ஆத்மாக்களுடைய துக்கமும் வலியும் முடிவடையும். ஆத்மாக்கள் மீது இரக்கத்தின் குடை நிழலை பரப்புங்கள். நல்லது. அடுத்தது டபுள் ஃபாரினர் சகோதர சகோதரிகளோடு. டபுள் ஃபாரினர்ஸ் என்றால் டபுள் முயற்சியால் முன்னேறி செல்லக்கூடியவர்கள் என்று பாப்தாதா சொல்கிறார். டபுள் ஃபாரினர்ஸ் என்று உங்களுக்கு பட்டம் இருக்கிறது, உங்களுக்கு அடையாளம் இருக்கிறதல்லவா? அதேபோல் டபுள் ஃபாரினர்ஸ் நம்பர் 1 பெறுவதற்கு டபுள் வேகத்தில் முன்னேறி செல்லக்கூடியவர்கள். நல்லது. ஒவ்வொரு குரூப்பிலும் பாப்தாதா டபுள் ஃபாரினர்ஸை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஏனென்றால் பாரதவாசிகள் உங்கள் அனைவரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். பாப்தாதாவும் விஸ்வ கல்யாணக்காரியின் பட்டத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். இப்போது டபுள் ஃபாரினர்ஸ் என்ன திட்டமிடுகிறீர்கள்? ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் தீவிர முயற்சி செய்து கொண்டிருப்பதை பார்த்து பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இதுபோல் நீங்கள் அனைவரும் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கும் விடுபட்ட சகோதர சகோதரிகளுக்கு செய்தி கொடுக்கும் ஊக்கம் உற்சாகம் கொள்ளுங்கள்.
புகார்கள் இருந்துவிடக் கூடாது. வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, மேலும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இப்போது புகார்களை பூர்த்தி செய்ய வேண்டும். உண்மையான உள்ளம் என்றால் இறைவன் திருப்தி அடைகிறார். இதுதான் கள்ளங்கபடமற்ற தந்தையை திருப்திப்படுத்தும் சாதனம். இது டபுள் ஃபாரினர்ஸின் விசேஷ தன்மையாக இருக்கிறது. டபுள் ஃபாரினர்ஸ் மிக திறமையாக தந்தையை திருப்திப்படுத்த தெரிந்திருக்கிறீர்கள். அதாவது டபுள் ஃபாரினர்ஸ் அவங்களுடைய நேச்சர், அவங்க உண்மையா இருப்பாங்க. மறைக்கிறதோ பொய் சொல்றதோ அதெல்லாம் அவங்க செய்யறது இல்லை. அமிர்த் வேளை எழுந்திருக்கலையானா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. காரணங்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன் கிளாஸுக்கு வரல அப்படின்னா சோம்பேறித்தனம், அதனால்தான் வரலன்னு அப்படியே உண்மை சொல்லுவாங்க. சாதாரண சின்ன சின்ன விஷயத்துலையும் உண்மையா இருப்பாங்க. அதனால பாபா அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், இந்த திறமை உங்ககிட்ட இருக்கு, இந்த விசேஷ தன்மை உங்ககிட்ட இருக்கு. அதனால ஈஸியா நீங்க பாபாவை திருப்திப்படுத்திடுறீங்க. உண்மையான உள்ளம் தந்தைக்கு ஏன் பிரியமானதாக இருக்கிறது? ஏனென்றால் தந்தையே சத்தியம் என்று சொல்கிறார்கள். God is truth என்று சொல்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பாப் தாதாவிற்கு சுத்தமான உள்ளம், உண்மையான உள்ளம் மிகவும் பிரியமானதாக இருக்கிறது. அப்படி இருக்கிறீர்கள் தானே? சுத்தமான உள்ளம், உண்மையான உள்ளம் இருக்கிறது தானே? சத்திய தன்மைதான் பிராமண வாழ்க்கையின் மகான் தன்மையாகும். அதனால்தான் பாப் தாதா டபுள் ஃபாரினர்ஸை சதா நினைவு செய்கிறார். எவ்வளோ உயர்வா சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. நீங்க உண்மையா இருக்கிறீங்க, அதனால்தான் உங்களை பாப் தாதாவும் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அனைவரும் ரிஃப்ரெஷ் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். ரிஃப்ரெஷ் ஆகிவிட்டீர்களா? சதா அமரராக இருப்பீர்களா அல்லது மதுபனத்திலேயே பாதி விட்டு போவீர்களா? கூடவே இருப்பீர்களா? சதா இருப்பீர்களா? அமர் பவ என்ற வரதானம் இருக்கிறது தானே? ஆகையால் யார் தன்னை மாற்றிக் கொண்டீர்களோ அவர்கள் சதா முன்னேறி கொண்டே இருப்பீர்கள், அமரராக இருப்பீர்கள். நல்லது. பாப் தாதாவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார், மேலும் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கும் இந்த மகிழ்ச்சியை கொடுங்கள். நல்லது. அடுத்தது ஞான சரோவர் ஆரம்பித்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நல்லது. ஞான சரோவர் ஒரு விசேஷ சேவையை ஆரம்பித்தது. எப்போதிலிருந்து ஞான சரோவர் ஆரம்பமானதோ அப்போதிலிருந்து விஐபி மற்றும் ஐபிகளுக்கு விசேஷமாக விதிப்படி புரோகிராம் ஆரம்பமானது. ஒவ்வொரு வர்க்கத்தின் புரோகிராமும் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. ஞான சரோவருக்கு வரும் ஆத்மாக்கள் ஸ்தூல சேவையும் ஆன்மீக சேவையும் மிக நன்றாக விருப்பத்தோடு செய்கிறார்கள். ஆகையால் ஞான சரோவரை சேர்ந்தவர்களுக்கு பாப் தாதா விசேஷமாக வாழ்த்துக்கள் கொடுக்கிறார். சேவையின் ரிசல்ட்டினால் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து போகிறார்கள். மேலும் தன் கூட இருக்கக்கூடியவர்களையும் மகிழ்ச்சியாக அழைத்து வருகிறார்கள். நாலாபுறங்களிலும் பாபாவின் செய்தியை பரப்புவதற்கு ஞான சரோவர் நிமித்தமானது. ஆகையால் வாழ்த்துக்கள். மேலும் சதா வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லது. இப்போது ஒரு நொடியில் மனதை ஒருமுகப்படுத்த முடியுமா? அனைவரும் ஒரு நொடியில் புள்ளி ரூபத்தில் நிலைத்து விடுங்கள். பாப் தாதா ட்ரில் செய்ய வைத்தார். நல்லது. இப்படி போகும் போதும் வரும் போதும் பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். நாலாபுறங்களிலும் உள்ள சிநேகம் நிறைந்த அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மாக்களுக்கு சதா இரக்கமனமுடையவராகி ஒவ்வொரு ஆத்மாவையும் துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு சதா தன்னுடைய மனம் புத்தி சம்ஸ்காரத்தை
கட்டுப்படுத்தும் சக்தி மூலமாக கட்டுப்பாட்டில் வைக்கும் மகாவீர் ஆத்மாக்களுக்கு, சதா சங்கம யுகத்தின் ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யும் தந்தைக்கு சமமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: அனைவருக்கும் புகலிடம் கொடுக்கக்கூடிய இரக்க மனமுடைய தந்தையின் குழந்தைகள் இரக்க மனமுடையவர் ஆகங்கள். இரக்க மனமுடைய தந்தையின் இரக்க மனமுடைய குழந்தைகள் யாரையாவது யாசிப்பவரின் ரூபத்தில் பார்த்தால், இந்த ஆத்மாவிற்கும் புகலிடம் கிடைக்க வேண்டும், இவருக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்று இரக்கம் வரும். அவருடைய தொடர்பில் யார் வந்தாலும் அவருக்கு தந்தையின் அறிமுகத்தை அவசியம் கொடுப்பார்கள். எப்படி யாராவது வீட்டிற்கு வந்தால் அவரிடம் தண்ணீர் வேண்டுமா என்று கேட்கப்படுகிறது. அப்படியே சென்று விட்டால் கெட்டதாக நினைப்பார்கள். அதாவது சாப்பாடு கேட்கணும், டிஃபன் கேட்கணும், இல்லைன்னா டீ காஃபியாவது கேட்கணும், எதுவுமே இல்லைன்னா அட்லீஸ்ட் தண்ணியாவது குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? அதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கஷ்டப்படுவாங்க, கெட்டதாக நினைப்பாங்க. அதாவது நம்ம வீட்டுக்கு இது நல்லதில்லை அப்படின்னு நினைப்பாங்க. அதுபோல நம்ம கிட்ட யார் வந்தாலும் அவங்களுக்கு எப்படியாவது பாபாவுடைய விஷயம் போகணும், பாபாவுடைய செய்தியோ ஏதாவது பாபாவுடைய விஷயங்கள் போகணும் ஏதாவது ஒரு ரூபத்துல. ஆக உங்களுடைய தொடர்பில் யார் வந்தாலும் அவருக்கு தந்தையின் அறிமுகத்தின் தண்ணீர் வேண்டுமா என்று கண்டிப்பாக கேளுங்கள். அதாவது வள்ளலின் குழந்தைகள் வள்ளலாகி ஏதாவது கொஞ்சம் கொடுங்கள், அதன் மூலம் அவர்களுக்கும் புகலிடம் கிடைக்கட்டும். ஸ்லோகன்: யதார்த்தமான வைராகிய உள்ளுணர்வின் எளிமையான அர்த்தம், எவ்வளவு விடுபட்டு இருப்பீர்களோ அவ்வளவு அன்பாக இருப்பதாகும். அவ்யக்த சமிகை: நான் மற்றும் என்னுடைய பாபா இந்த நினைவில் கம்பைண்டாக இருங்கள். அப்போது மாயாவை வென்றவராக ஆவீர்கள். செய்பவர் செய்விப்பவர் இந்த வார்த்தைகளில் தந்தை மற்றும் குழந்தை இருவரும் கம்பைண்டாக இருக்கிறார்கள். கரம் குழந்தைகளினுடையது, காரியம் தந்தையினுடையது. கரம் கொடுக்கும் பொன்னான வாய்ப்பு குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. இருந்தாலும் செய்விப்பவர் செய்விக்கிறார் என்ற அனுபவம் ஏற்படுகிறது. நம்மை நிமித்தமாக்கி நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற குரல் சதா மனதிலிருந்து வெளிப்படுகிறது. எவ்வளவு அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். செய்யறது நீங்க தான். அந்த பொன்னான வாய்ப்பு, கரம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைக்குது. ஆனால் நீங்க என்ன அனுபவம் செய்றீங்க? செய்விக்கிறவர் செய்விச்சிட்டு இருக்கிறார் அப்படின்ற அனுபவம் நீங்க செய்றீங்க. நடத்துபவர் நடத்திட்டு இருக்கிறார். நாம நிமித்தமாகி நடந்துட்டு இருக்கிறோம். கரம் குழந்தையினுடையது, காரியம் தந்தையினுடையது. உங்க கை மூலமா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆகையால கம்பைண்டா இருங்க, அப்போ மாயாஜி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றார். ஓம் சாந்தி. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. நரகமாமே உலகை சொர்க்கமாய் மாற்ற, சொர்க்கத்தில் நான் சென்று உலகத்தை ஆள. பாபா உன் சொல்படியே நாளும் நான் நடந்தே, எதிர்கால உலகத்திலே எஜமானனாவேன். பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே.
இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே. இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே. முள்ளையெல்லாம் மலர்களாய் மாற்ற வந்த தோட்டக்காரன் நீ மட்டும்தானே. பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா